அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கருப்பு மலையாளம் மாதிரி நம்ம யூடியூப் சேனல். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கின்ற பதிவு திருமண வசியம். திருமண வசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் ஆகாமல் நீண்ட நாளாக இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை தோஷங்களால் திருமணம் ஆகாமல் திருமண தடைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் ஜாதகத்தினால் பார்த்தீங்கன்னா 26 வயசு, 28 வயசு, 30, 32, 35, ஒரு சிலர் 40 வயசுல திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஆணுக்கு ஒரு புணர்ப்பு தோஷம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஒரு பெண்ணுக்கு பெண் பார்க்க போவார்கள். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிடும், இவருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு விடும். அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலையில் அது புனர்ப்பு தோஷம் என்று ஏற்படும். மற்றும் ராகு கேது போன்ற பிரச்சனை ஜாதகத்தில் அல்லது லக்னத்திலோ 2ஆம் வீட்டு அதிபதியிலோ மற்றும் 7இல் சனியோ அப்படி இருந்ததுனா லேட்டு திருமணம் ஆகக்கூடிய காரணங்கள் ஒன்று இருக்கு. ஜாதகத்தில் 7இல் சனி இருந்தால் அதை நீச்சம் வாய்ந்த பிரச்சனை இல்லை. அதை ஆட்சியோ உச்சமோ நட்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுவும் லேட்டு திருமணமாகும். கூடியவர்கள் திருமணமாக அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையாது. ஏதோ ஒரு கால பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ராகு லக்னத்தில் அல்ல 2ஆம் வீட்டு அதிபதியிலே 2ஆம் வீட்டில் இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை கசப்பாக தான் இருக்கும். டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் கூட பிரிஞ்சு இருப்பார்கள். மற்றும் குடும்பத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. ஏன்னா நம்ம இந்த திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த 7, 2, 12ஆம் வீட்டு அதிபதி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது மற்றும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன், ஏன்னா நம்ம 12 கட்டத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கான்னு நம்ம ஜோசியர்கள் கொடுத்து ஆலோசனை செய்ய வரும். ஏன்னா சுக்கிரன் தான் கல்யாணத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழக்கூடிய செல்வ செழிப்பு, சொத்து, வாகனம் இது போன்ற நம்மளுக்கு யோகம் தரக்கூடியது சுக்கிர பகவான். ஜாதகத்தில் சுக்கிரங்கிறவன் மிக முக்கியம். ஏன்னா நம்ம 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகம், 27 நட்சத்திரங்கள் போன்ற இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். நம்ம அதை வைத்து தான் ஜாதகத்தை பார்க்கக்கூடியது. சரிங்களா? அதனால திருமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது. நம்ம அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் திருமணம் தடைப்பட்டிருக்கு. அப்போ அந்த கிரகத்துக்கு தகுந்த பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணி அந்த கிரகத்தை எப்படி வேலை செய்தால் அவருக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம மாந்திரிகத்தில் திருமண வசியம் செய்து கொடுக்கப்படும். மற்றும் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் இருக்கும் லேட்டு திருமணம் ஆகிருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த ஆண் பெண் அதில் நம்ம ஆண் பெண் வசியம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒன்றாக சேர்ந்து வாழலாம். ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்கக்கூடியதே திருமணம் மற்றும் குழந்தைகள் பாக்கியம் மற்றும் தொழில் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விரை செலவு அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலை. அது நம்ம பின்வரும் வீடியோவுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.